ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஃபிட் காலம் வித் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸல் பற்றி லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக காலம் வித் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒன்று இப்படி ட்ராக் பண்ணி இழுத்து விடுவோம். அப்படி இல்லைன்னா காலம் லைனுக்கு நேராக டபுள் கிளிக் பண்ணுவோம். அப்படியும் இல்லைன்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஃபார்மேட் போனோம்னா அங்கே நமக்கு ஆட்டோ ஃபிட் காலம் வித் இருக்கும். அதை கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம லாஸ்ட்டில் புதுசாக இன்னொரு டேட்டா என்ட்ரு பண்ணும்போது அது ஆட்டோ ஃபிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆட்டோ ஃபிட் காலம் வித். ஸோ புதுசாக இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஷீட் 1ல் இருக்க அதே டேட்டாவை செலக்டர் கொடுத்து காப்பி பண்ணிப்போம். அதை ஷீட் 2ல் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷீட் 2 நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணோம்னா வியூ கோட் இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதில் ஜென்ரல்னு இருக்கும், அந்த ஜென்ரலை ஒர்க் ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டோம்னா இப்போ இதில் ஒரு சின்ன கோடு தான், செல்ஸ் டாட் என்டையர் காலம் டாட் என்ட்ரு கொடுத்துட்டேன், பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். டாட் ஆட்டோ ஃபிட் இந்த கோடை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. நான் எக்ஸல் சேவ் பண்ணாததுனால எனக்கு இந்த டேப் காட்டுது. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸல் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டாது. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இதுக்கும் எஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள், நான் அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோ ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக இன்னொரு நேம் பெருசாக திவாகர் அஜேந்திரன் அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோ ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அதேமாதிரி சேல் குவான்டிட்டிலையும் 1 போட்டு நிறைய 0 போட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ த கோட் இஸ் ஒர்க்கிங் குட். ஓகே, இதில் என்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு அண்டோ ரீடோ பண்ண முடியாது. இப்போ நான் டெலிட் பண்ணி காட்டுறேன். எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா அண்டோ காட்டுது, ஏன்னா இது எடிட் மோடில் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே எம்டி செல்லை கிளிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு அண்டோ ரீடோ பட்டன் காட்டலை. ஸோ இது ஒன்று தான் இதில் இருக்க சின்ன பிரச்சனை. ஸோ அது நமக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. இந்த மாதிரி நம்ம மேனுவலாக தான் என்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.